ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனீஸ் கிச்சன். எறா பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். 400 கிராம் பிரியாணி அரிசி நான் கழுவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதே தண்ணியில் அரிசியை ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, தயிர், 300 கிராம் எறா, மஞ்சத்தூள், உப்பு போட்டு கழுவி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 6 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைனா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் மாறி வந்ததும் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா இப்போவே சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம், தக்காளி, புதினாவை வதக்கி விடுங்க. மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாய் தூள் 3 ஸ்பூன், 6 ஸ்பூன் பிரியாணி மசாலா இப்போவே சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டதும் எறாவை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் எறாவை வதக்கி விடுங்க. ரொம்ப எறாவை வதக்கக்கூடாது, கல் மாதிரி ஆகிடும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை மசாலாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சோன்னே இப்போவே உப்பு காரம் பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அரிசி சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம 1 விசில் விட்டு எடுத்தால் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மூடி போட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் விட்டு எடுத்திங்கன்னா எறா பிரியாணி ரெடி ஆயிரும். விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசி உடையாமல் பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. நீங்களும் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.